அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அவர்களுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி, அது மட்டும் இல்ல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன. அதோட முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவையில் 110 விதிகளில் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி. திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம். அது கூட அரசியல் கால் புடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இதற்காக அண்ணா திமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் 10 ஆண்டுல இந்த திட்டம் 52,35,000 மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அதை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம், இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் 26,50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 விற்குது. இன்னைக்கு தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது 6 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்கள் உதவி செஞ்சாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் உதவி கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் கால் பிடிச்சிருக்க நிறுத்தப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு 10 சேலை வழங்கப்படும், மணவனுக்கு 10 வேஷ்டி வழங்கப்படும். அதோட கிராமம் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அம்மா மினி கிளினிக் நடைபெற்று வந்தது. அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த அரசுக்கு பொறுக்கல. ஏன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. இதனால அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால் அரசியல் கால் புடிச்சின் காரணமாக அம்மா மினி கிளினிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 2000 அம்மா மினி கிளினிக் தான் ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த பிறகு 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். சொல்ற ஸ்டாலின் நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், அப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். எப்ப 4 வருஷம் கழிச்சு தான் மக்களுடைய நலனை பற்றி சிந்தித்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு நம்ம ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். 419 நடமாடும் மருத்துவர்கள் அமைச்சு எங்கேயாவது
மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அந்த பகுதிக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருந்தது. 10 ஆண்டு 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த 10 ஆண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வந்தது. அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் 168 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்கு 30 படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கே இருக்கின்ற நோயாளிக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம். அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம். ஏழை தாய் பெற்ற அந்த குழந்தை கூட நல்ல சுகாதாரமா நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் 16 பொருள் கொண்ட பெட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மாள் பார்த்து பார்த்து நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.